ஹாய் ஆல். இந்த பாட்டில் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரியோட 14th பேராகிராஃபை பார்ப்போம். ப்ரீவியஸ் பேராகிராஃபில் கைண்ட்ஸ் ஆஃப் பொய்ட்ரியை சொன்னார். அது சப்ஜெக்ட் இல்லைன்னா பர்பஸோட பேஸில் டிவைட் பண்ணியிருக்காரு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொய்ட்ரி அப்படிங்கிறது அதோட ஃபார்மை இல்லை ஸ்டைல் வச்சு பொய்ட்ரியை டிவைட் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் சிட்னி பொய்ட்ரிக்கு கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு. தென் ஒரு போயம்க்கு வேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. வேர்ஸ் அப்படிங்கிறது ரைம் ரிதம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. போயமோட சப்ஜெக்ட் அது என்ன சொல்ல வருது அதுதான் மெயின், அதுதான் இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் லுக் அட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பொய்ட்ரி. ஹிராயிக் ஆர் எபிக் பொய்ட்ரி, லிரிக் பொய்ட்ரி, ட்ராஜடி, காமெடி, சட்டையர், லாம்பூன், எலிஜி, பாஸ்டரல்ஸ் எட்ஸெட்ரா. ஹிராயிக் ஆர் எபிக் பொய்ட்ரினா ஹீரோஸ் பற்றின ரொம்ப நீண்ட போயம்ஸ், அவங்களோட கரேஜு, ஃபைட்ஸு, வாயேஜஸ், வார்ஸு, காட்ஸ் பற்றி அதில் பேசியிருப்பாங்க. அடுத்து லிரிக் பொய்ட்ரினா பொயட்ஸோட இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸையும் அவங்களோட தாட்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இந்த ஃபீலிங்ஸ் ஹாப்பியாகவும் இருக்கலாம், சேடாகவும் இருக்கலாம், லவ்வாகவும் இருக்கலாம். இது சாங் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப லாங்காக இருக்காது. தென் ட்ராஜடி பொய்ட்ரி இட்ஸ் எ சேட் ஸ்டோரி. இதில் இருக்க கேரக்டர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவில் சஃபர் ஆகுவாங்க. இதோட எண்டு ரொம்ப சாரோவாக சோகத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த பொயட்ரி மனித கஷ்டங்களை நமக்கு உணர்த்தும். அடுத்து காமெடி பொயட்ரி. காமெடி பொயட்ரினா இது ஹியூமரஸாக ஃபன்னியாக இருக்கும். இதில் ஹாப்பி ஈவெண்ட்ஸாக இருக்கும், காமெடி கேரக்டர்ஸ் இருப்பாங்க, விட்டி டைலாக்ஸு, சிரிக்க வைக்கிற வசனங்கள் இதெல்லாம் இருக்கும். இதோட எய்ம் என்னென்னா மக்களை சிரிக்க வைக்கிறது தான். யூஸ்வலி இதோட எண்டு ஹாப்பியாக இருக்கும். அடுத்து சட்டையர் பொயட்ரி. இதில் சொசைட்டியில் இருக்கிற மிஸ்டேக்ஸையும் ஃபூலிஷ்னஸையும் கிண்டல் பண்ணுற விதமாக எழுதுறது. இது சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், பட் இதோட மெயின் கோல் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இது மூலமாக சொசைட்டியில் அவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அடுத்து லாம்பூன் பொயட்ரினா இண்டிவிஜுவலை இல்லை ஒரு குரூப்பை ஹாஸான வேர்ட்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதுவும் சட்டையர் மாதிரி தான் இருக்கும், பட் இது பர்சனலாகவும் ரொம்ப டைரக்டாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எலிஜி பொயட்ரினா இது ஒருத்தர் இறந்த பிறகு அவங்கள நினச்சி அவங்களோட லாஸு, துக்கம், அவங்க கூட இருந்த மெமரிஸ் இதெல்லாம் பற்றி எழுதுறது. இது ரொம்ப சோகமாகவும் டெட் பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக பாஸ்டரல் பொயட்ரி பற்றி சொல்கிறாரு. பாஸ்டரல் பொயட்ரினா ரூரல் லைஃப்பை, கிராமப்புற வாழ்க்கையை, அப்புறம் அவங்களோட இயற்கை, மேய்ச்சல் நிலங்கள், பாஸ்டர்ஸ் பற்றி எழுதுறது தான் இந்த போயம். இதில் மோஸ்ட்லி ரொம்ப அமைதியான இயற்கையான சூழலையும் கால்நடைகள் மேய்ப்பவர்களையும், அதாவது செஃபர்ஸ், அவங்க வாழ்க்கை முறை பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்படி தான் பொயட்ரியோட சப்ஜெக்ட் மேட்டர், அதுக்கப்புறம் அதோட ஃபார்ம் வச்சு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இந்த பேராகிராஃபோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.